ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து ஒரு சிக்கன் கறி தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இது வந்து நல்லா வந்து எல்லாமே வறுத்து அரைச்சி தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக மசாலா போடணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரே பேன்லேயே போட்டு நல்லா வந்து வறுத்துட்டு அப்படியே அரைச்சி நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் தான் இந்த வந்து சிக்கன் வந்து கறி வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் தான் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க. பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அப்புறம் ஒரு 7 காஞ்ச மிளகா, இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஸ்டார் அனீஸ் அந்த பூ ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு பார்த்திங்கன்னா 5லேருந்து ஒரு 6, ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏலக்காய், அப்புறம் பட்டை வந்து ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு சின்ன சைஸ் பட்டையாக எடுத்துடுங்க. இதை வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துடுங்க. அந்த ஸ்மெல் வரணும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாமே போட்டு நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து ஆற வச்சிடலாம். இது இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே பேன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தேங்காவும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துடுங்க. தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாமே போய் நல்லா ட்ரை ஆகி நல்லா ஸ்மெல் வரும். இப்போ நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு. இப்போ எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இதையும் நம்ம வந்து அது கூடவே வச்சிடலாம். இதுவும் அப்படியே இருக்கட்டும் தனியாக. இப்போ வந்து அதே பேன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் உள்ளி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 30 சின்ன உள்ளி, கூடவே கருவேப்பிலை, இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும், ஒரு பாதி அளவுக்கு. இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி, இப்போ அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி எப்படி எடுத்துருங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கனை வந்து நான் வந்து உப்பு எதுவுமே போடாமல் ஒரு 3 விசில் அடித்து நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எலும்பு தான். எலும்பு போட்டு குழம்பு வைக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து எடுத்தாச்சு. இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மசாலா, தேங்காய் அதை மட்டும் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து அரைங்க. அப்போ தான் அது வந்து நல்லா வந்து அரைஞ்சி வரும். அதனால தான் இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த தக்காளி, உள்ளி அந்த 2ஐயும் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சா தான் அந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரம் வச்சுருங்க. பாத்திரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதில் வந்து ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயத்தை மட்டும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற மாதிரி. இதை வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் அதையும் இதில் போட்டுட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா மிளகு, நான் ஃபஸ்ட்டு வந்து மிளகு வந்து போடுறதுக்கு வந்து மறந்துட்டு அதனால தான் மிளகு பொடியாட்டி இதில் வந்து யூஸ் பண்ணுறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். இது வந்து கல் உப்பு தான் நான் அன்றைக்கி போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. பொடி உப்பை விட கல் உப்பு போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிடுங்க. நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் வந்து தண்ணி வந்து நிறையா ஊற்றின போகிறோமே அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து அரைச்சிட்டு இந்த ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி போட்டதுனால அது வந்து நல்லா வந்து திக்காகவே இருந்துச்சு. இப்போ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு எல்லாம் காணுமான்னு செக் பண்ணி பார்த்துடுங்க. பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து குழம்பு வந்து நல்லா வந்து கொதிக்கட்டு. இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து உப்பு வந்து போட்டிருக்கேன். நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து அந்த கொஞ்சம் பச்சை வாசனை நம்ம வந்து மசாலா வந்து 2 போட்டதுனால மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா வந்து பிரிஞ்சு வந்து மேலே வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து அடுப்புலேருந்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மல்லிகீரை போட்டுவிடுங்க. இப்போ போட்டுட்டு இதை வந்து அடுப்புலேருந்து நம்ம வந்து எடுத்துடலாம். குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ரைஸுக்கு மட்டும் இல்லாமல் தோசை, இட்லி, சப்பாத்தி இதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்து வறுத்து பண்ணதுனால அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதில் சூப்பராக தெரிஞ்சுது. கண்டிப்பாக நீங்களும் இந்த வந்து குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.